சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது மதுரை சித்திரை திருவிழா தாங்க. உலகத்தில் மிகப்பெரிய அம்மன் கோவிலாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மிகப்பெரிய பழமையான சிவாலயங்களில் ஒன்றாகவும் இருக்கக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலாகுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் வருஷத்தில் அனைத்து மாதத்துலையுமே திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகும். வருஷத்தில் 365 நாட்களுமே உற்சவம் காணக்கூடிய மிக சில கோவில்களில் முக்கியமானதாக சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாகுங்க. இந்த கோவிலில் எத்தனை விழாக்கள் உற்சவங்கள் நடைபெற்றாலும் வருஷத்தில் ஒரு முறை நடைபெறக்கூடிய சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றதாகுங்க. அந்த வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா எப்பொழுது தொடங்குகிறது, மீனாட்சி பட்டாபிஷேகம் எப்பொழுது, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் எப்பொழுது, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரோட்டமானது எப்பொழுது நடைபெற இருக்கிறது, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வானது எப்பொழுது நடைபெற இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒருவித மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைகிற மாதிரி தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மீனாட்சி தாயே என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவானது நேற்று, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி இருக்குதுங்க. முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் ஏப்ரல் 28ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்குது. மதுரை சித்திரை திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குதுங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்குமே நடைபெற இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. மதுரை சித்திரை திருவிழாவானது 12 நாட்களானது சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. முதல் நாளான நேற்று கொடியேற்றத்தை தொடர்ந்து சாமி சன்னதி முன்னாடி கம்பந்தடி மண்டபம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சுங்க. அப்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் பிரியா விடை சுந்தரேஸ்வரர் தனித்தனியாக வெள்ளி சிம்மாசனத்தில் காலை 10:30 மணி அளவில் எழுந்தருளி இருக்கிறாங்க. இங்கு யாகசாலைகளானது அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் மூலக பூஜைகளானது சிறப்பாக நடைபெற்றிருக்குதுங்க. அதற்கு பிறகு காலை 10:41 மணி அளவில் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றமானது சிறப்பாக நடைபெற்றிருக்குது. கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் காட்டப்பட்டிருக்குதுங்க. கொடிமரத்தின் மேலிருந்து பூக்களால் தூவப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு தீப தூப ஆராதனையானது நடைபெற்றிருக்குதுங்க. நண்பகல் 12 மணி அளவில் கொடிமரத்திற்கு முன்பிருந்த சாமி அம்மன் புறப்பாடு நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்குது. சாமி சன்னதி 2ஆம் பிரகாரத்தில் 3 முறை வலம் வந்து கோவிலுக்குள்ள மண்டக படியில எழுந்தருளி இருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு கற்பக விருச்சக வாகனத்தில் பிரியாவிடை சுந்தரேஸ்வரர், சிம்ம வாகனத்தில் மீனாட்சி அம்மன் மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிருக்கிறாங்க. அப்பொழுது குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டுக்கொண்டு மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வரவேற்றிருக்கிறாங்க. வழி நெடுகளையுமே பக்தர்கள் தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க. தினமும் காலை இரவு என 2 நேரத்திலையுமே பல்வேறு வாகனங்களில் மாசி வீதிகளில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சித்திரையில் சுட்டெரிக்கக்கூடிய கத்திரி வெயிலையே கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய விழா தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவாகும். இந்த விழா பார்த்தீங்கன்னா மதுரை மட்டும் இல்லாமல் சுற்று மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. இறைவனே பக்தர்களை தேடி வரக்கூடிய உன்னத விழாவாகவும் இந்த விழாவானது பக்தர்களால் பார்க்கப்படுதுங்க. இந்த விழா பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது மதுரை சித்திரை திருவிழா தாங்க. இந்த திருவிழா சைவ வைணவ ஒற்றுமையை போற்றக்கூடிய விதமாக கொண்டாடப்படுது. மதுரை சித்திரை திருவிழாவான
திருவிழாவானது 10 நாட்கள் வைகை ஆற்றில் தென்கரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலையும், அடுத்த 10 நாட்கள் வைகை ஆற்றில் வடகரையில் இருக்கக்கூடிய அழகர் மலை அழகர் கோவில் என பல பெயர்களால் அழைக்கக்கூடிய திருமாலஞ்சோலை சுந்தரேச பெருமாள் ஆலயத்திலையும் நடைபெறுங்க. கிட்டத்தட்ட 20 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வும் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த வருஷம் மதுரை சித்திரை திருவிழா எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடிவடைகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கி இருக்குதுங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் நாள் கற்பக விருச்சகம் சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி அருள்பாலிக்க இருக்கிறாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி 2வது நாள் பார்த்திங்கன்னா பூத வாகனம் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்க இருக்கிறாங்க. ஏப்ரல் 21ஆம் தேதி அதாவது 3வது நாள் கைலாச பர்வதம் காமதேனு வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருள இருக்கிறாங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி 4வது நாளில் தங்க பல்லாக்கு ஊர்வலமானது நடைபெற இருக்குதுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி அதாவது 5ஆம் நாளில் தங்க குதிரை வாகனமும் வேடர் பாரி லீலையும் நடைபெற இருக்குது. ஏப்ரல் 24ஆம் தேதி அதாவது 6வது நாளில் தங்க ரிஷப வாகனத்திலையும் வெள்ளி ரிஷப வாகனத்திலையும் மீனாட்சி அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறாங்க. ஏப்ரல் 25ஆம் தேதி நாள் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரர் யாழி வாகனத்தில் எழுந்தருள இருக்கிறாங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி 8வது நாளில் மீனாட்சி பட்டாபிஷேகமும் நடைபெற இருக்குதுங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளி சிம்மாசன உலாவும் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குது. ஏப்ரல் 27ஆம் தேதி 9வது நாளில் மீனாட்சி திக் விஜயம் நடைபெற இருக்குதுங்க. அப்பொழுது மீனாட்சி அம்மன் இந்திர விமான வாகனத்தில் திருவீதி உலா வர இருக்கிறாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி 10வது நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமானது நடைபெற இருக்குது. இதனைத் தொடர்ந்து யானை வாகனம் புஷ்ப பல்லாக்கில் ஊர்வலம் வர இருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 29ஆம் தேதி 11வது நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு தேரோட்டமானது நடைபெற இருக்குதுங்க. ஏப்ரல் 29ஆம் தேதி 11வது நாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் தங்க பல்லாக்கு மதுரைக்குள்ள புறப்படானது நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது. ஏப்ரல் 30ஆம் நாள் அதாவது 12ஆம் தேதி கள்ளழகர் எதிர் சேவையானது நடைபெற இருக்குதுங்க. மே 1ஆம் தேதி 13வது நாளில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது. மே 2ஆம் தேதி அதாவது 14வது நாளில் தசாவதார திருக்கோலமானது நடைபெறுங்க. மே 4ஆம் தேதி 16வது நாளில் புஷ்ப பல்லாக்கில் கள்ளழகர் திருமாலஞ்சோலை புறப்பட நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது. மே 5ஆம் தேதி 17வது நாளில் கள்ளழகர் திருமாலஞ்சோலை வந்து சேரக்கூடிய வைபவமானது நடைபெறுங்க. இந்த சித்திரை திருவிழாவுடைய முக்கிய நிகழ்ச்சியாக திருவிழாவின் 8வது நாளில் அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி இரவு மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமானது நடைபெறும். அன்றிலிருந்து ஆவணி மாதம் வரைக்கும் 4வது மாதம் வரைக்குமே மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய ஆட்சி நடைபெறுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. 9வது நாள் அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி திக் விஜயமும் 10வது நாளில் ஏப்ரல் 28ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும் நடைபெறுங்க. 11வது நாளில் திரு தேரோட்டமும் 12வது நாள் அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி தீர்த்தவாரியும் நடைபெற இருக்குது. இதோடு இந்த சித்திரை திருவிழாவானது முடிவடையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவில் மதுரைக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் கோவிலாகும். சிவன் கோவிலில் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மன் ஆவாங்க. இந்த கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் மூலக்கோவிலாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த தலத்தில் முதல் பூஜையானது அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுதுங்க. இந்த தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருவாசக தலங்களில் ஒன்று என்ற பெருமையை கொண்டது இந்த தலமாகுங்க. இந்த தலத்துடைய பெயரை சொன்னாலே முத்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. பாண்டியவர்கள் முடிசூடி கொள்ளக்கூடிய தலங்களில் இது முதன்மையான தலமாகுங்க. சைவர்கள் பூசும் திருநீற்றை சிறப்பாக கூறக்கூடிய திருநீற்று பதிகத்தை இந்த தலத்தில் தான் திருஞான சம்பந்தர் பாடினார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
மேலுமே சிதம்பரம், காசி, திருக்காலத்தி வரிசையில் முக்கியமான 4வது தலமாக திருவாலவாய் இருக்குதுங்க. இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவாய் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த தலத்தில் சிவன் முக்திபுரம் என்றும் இசமாதாங்கி ஷியாமலா பீடம் என்றும் அழைக்கப்படுதுங்க. இந்த தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையுடைய 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இருக்குதுங்க. இந்த தலம் 18 சித்தர்களின் ஒருவரான சுந்தரநாதருடைய சித்தர் பீடமாகவும் அமைஞ்சிருக்குது. விநாயகருடைய அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாகவும் இருக்குதுங்க. சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவாரம் பாடப்பெற்ற 274வது சிவாலயமாகவும் அமைஞ்சிருக்குது. 192வது தேவார தலமாகவும் இருக்குதுங்க. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த தலத்தில் தரக்கூடிய பிரசாதம் பார்த்திங்கன்னா தாளப்பூ குங்குமம் பிரசாதமானது பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுதுங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சுந்தரேஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இவர் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலிச்சுட்டு வராருங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் 15 ஏக்கர் பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயமாகும். இந்த கோவிலில் 8 கோபுரங்களும் 2 விமானங்களும் கொண்டதாகுங்க. இங்கே இருக்கக்கூடிய கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே 32 கற்சிங்கங்களும் 64 சிவகணங்களும் 8 வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்கி இருக்குதுங்க. இந்த திருக்கோவிலில் கிழக்கு மேற்காக 848 அடியும் தெற்கு வடக்காக 792 அடியும் கொண்டதாகும். இந்த கோவில் ஆடி வீதியில் 4 புறத்துலையுமே 9 நிலைகளுடைய 4 கோபுரங்களானது மிக உயர்ந்த நிலையில் இருக்குதுங்க.